இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் மிகப்பெரிய புதைக்குழியாக செம்மணி பதிவு, அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். நீதிக்கான கோரிக்கையை நிராகரிக்கும் நீதியமைச்சர், கேள்விக்குறியாகும் அமைப்பு மாற்றம். தெல்லிப்பளை வைத்தியசாலையை சிங்கள அதிகார மையத்துக்கு வழங்க அர்ஜுனா ஆதரவு, நிதி நெருக்கடியால் நோயாளர்கள் அவதி. ஸ்ரீலங்காவின் மிகப்பெரிய மனித புதைகுழியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள செம்மணிக்கு ஓராண்டுக்கு பின்னர் முதல் முறையாக நேரில் சென்ற நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மக்களின் நீதிக்கான கோரிக்கையை மறுக்கும் வகையில் கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அமைப்பு மாற்றம் என கூறிக்கொண்டு அதிகாரத்துக்கு வந்து அன்ருகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் நீதியமைச்சர் செம்மணியை பார்வையிட சென்றிருந்த போது அவரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் அந்த பகுதியில் கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும், புதைக்குழி தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகம் வேண்டாம் போன்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நிழற்படம் எடுத்து அச்சுறுத்திய நிலையில் காவல்துறையுடன் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முரண்பட்டிருந்தனர். எனினும் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்ட பின்னர் ஹர்ஷன நாணயக்கார ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்துக்கள் மக்களின் கோரிக்கையை நிராகரிக்கும் வகையில் இருந்தமை அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தை மூடுமாறு கூறுவதற்கு பாதிக்கப்பட்ட தரப்புக்கு உரிமை இருக்கின்றது என்ற போதிலும் அந்த அலுவலகத்தை மூடினால் இந்த விடயத்தை செய்வதற்கு வேறு பொறிமுறைகள் இல்லை என நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் 1999ஆம் ஆண்டு செம்மணியில் மீட்கப்பட்ட 15 எலும்புக்கூடுகளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி காலப்பகுதியில் சேவையாற்றிய இராணுவ உயரதிகாரிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஹர்ஷன நாணயக்கார அனைத்து இராணுவ அதிகாரிகளையும் பதவி நீக்கம் செய்ய முடியாது என குறிப்பிட்டார். சாட்சிகளுடன் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின்னர் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குற்றமிழைத்தவர்கள் தொடர்பான விவரங்களை தரும் பட்சத்தில் அது தொடர்பாக தேடி பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போது செம்மணியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெறப்படாது என கூறியுள்ள ஹர்ஷன நாணயக்கார சாட்சிகளாக இருக்கும் உறவுகள் உயிரிழந்து வரும் நிலையில் இருப்பவர்களின் மரபணுக்களை சேகரித்து அவற்றை யாருடன் பொருத்தி பார்ப்பது என ஹர்ஷன நாணயக்கார கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆகியோரின் பங்கு பெற்றுதலுடன் யாழ்ப்பாண குடிசார் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகளுக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலை கருத்து வெளியிட்ட வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அனந்தி சசிதரன் தாம் தொடுத்த ஆட்கொணர்வு மனுவின் தீர்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டினார். 2009 இருந்து இன்றைக்கு 26ஆம் ஆண்டு வந்து நாங்கள் 16 வருடங்களை கடந்துட்டோம். அந்த பக்கம் நீதித்துறைக்கு போயும் எங்களுக்கு நீதி கிடைக்கிற தீர்ப்பு வந்தும் அந்த வழக்கு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியல. வடக்கு மாகாண சபையில நான் உறுப்பினராக இருந்த பொழுது 31வது தீர்மானமாக ஏகமனதாக அந்த தீர்மானம் கொண்டு வந்த நாங்கள் இறுதிப் போர்ல சரணடைந்தவர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று அது அப்போதிருந்த ஜனாதிபதிக்கும் அந்த கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டது. ஆனால் எந்த ஒரு பதிலும் இல்லை. இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற குடிசார் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் யுத்த காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பற்றிய விசாரணைகள், தற்போதைய சவால்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து தமது கருத்துக்களை முன்வைத்தனர். தேசிய நல்லிணக்கம் மற்றும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு தெளிவூட்டும் கலந்துரையாடல் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவின் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பல ஆணைக்குழுக்களுக்கு தாம் விவரங்களை வழங்கியுள்ளதாகவும் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். ஒரே விசாரணை அதுக்கு ஒரு தீர்வில் எத்தனையோ போராட்டம் அதுக்கு இப்பவும் காணாம போன அலுவலகம் அந்த எல்லா இடமும் பெற்றார்
பொடி பிடிச்சி கொண்டு செய்யலாம். நான் அவர்களுக்கு சொல்வேன், தயவு செய்து நீங்களோட ஒப்படைக்கிறவனை, ஏன்னா ஒரு பிரயோசனம் இல்லை எங்களுக்கு. இது காலம் கடந்து போகிற பொழுது இரண்டு தரப்புகளையும் நாங்கள் இழந்து விடுவோம் மிக விரைவாக. என்னால் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆக அவருடைய ஐவிட்னஸை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த காலம் எதிரியாக இருக்கிறது, காலம் கடத்தப்படுகிற நியாயம் இல்லாமல் போய்விடும். எனினும் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார யாரும் குற்றவாளிகள் தொடர்பில் விவரங்களை கொடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். If at the inquiry they say such and such a person who's retired now living there is the man who did what he did, we will take action. இலங்கை நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் வடக்குக்கான பயணத்தின் போது உத்தியோகபூர்வ மொழிபெயர்ப்பாளர் அழைத்துச் செல்லப்படாத நிலையில் தொடர்பாடல் பிரச்சனையும் ஏற்பட்டது. தமது அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்த பின்னரே புதைகுழிகளை அகழும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது என்ற உண்மைக்கு புறம்பான கருத்தொன்றையும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூறியிருந்தார். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்டதுடன் மன்னார் சத்தோச புதைகுழியின் அகழ்வு பணிகள் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழியாக செம்மணி சித்துபாத்தி மயானம் பதிவாகியுள்ளது. இந்த மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்ட கடந்த 23ஆம் தேதி சிறுவர்கள், குழந்தைகள் உட்பட மொத்தமாக 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 409 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இடைநிறுத்தப்பட்ட பணிகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதியளவில் மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி VS நிரஞ்சன் குறிப்பிட்டார். இந்த அகழ்வு பணி பதிவுகளை CIDயினரும் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3ஆம் கட்டத்திற்கு ஒரு இடைவெளி விட்டு மீண்டும் இந்த அகழ்வு பணி ஜூலை மாதம் 15ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இன்று ஆக கூடுதலான மனித எச்சங்கள், மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 32வது நாளாக முன்னெடுக்கப்பட்டன. இந்த புதைகுழியில் சுமார் 90 நாட்களாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட அகழ்வுகளின் போது மேலும் பல மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படலாம் என அகழ்வாய்வில் ஈடுபடுவோர் அச்சம் வெளியிட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்திறனியான VS நிரஞ்சனும் இதே கருத்தை வெளியிட்டுள்ளதுடன் இந்த புதைகுழி தொடர்பாக கடந்த 1999ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் மரண தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் கருத்து வெளியிட்ட இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ச 400 தொடக்கம் 500 உடலங்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார் என்பதனையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் ஆழமாக புதைக்கப்படவில்லை என்பதுடன் அவை சீரற்ற வகையில் இருப்பதாகவும் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கால்கள் மடிக்கப்பட்ட நிலையில் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் இது ஒரு குற்றமிடம்பெற்ற பிரதேசமாக நீதிமன்றம் பிரகடனப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் செம்மணி சித்துபாத்தி இந்து மயான புதைகுழியிலிருந்து கணிசமான சிறுவர்கள், சிறுமிகள் மற்றும் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இதுவரை மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் 1/3 பங்கு, அதாவது 40% சிறார்களுடையது என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சார்பாக முன்னிலையாகும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் சுட்டிக்காட்டியுள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வாய்வுகள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் கடந்த ஆண்டு முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமான இந்த அகழ்வு பணிகளின் முதல் கட்டம் 9 நாட்கள் இடம்பெற்றன. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பித்து 45 நாட்கள் இடம்பெற்றதுடன் இதன்போது 220க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட 3ஆம் கட்ட அகழ்வுகள் 3 பகுதிகளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் பகுதி கடந்த 23ஆம் தேதி இடைநிறுத்தப்படும் போது இந்த மனித புதைக்குழியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட புறப்பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. இதில் குழந்தைகளின் பால்மா போத்தல், பொம்மை உள்ளிட்ட விளையாட்டுப் பொருட்கள், குழந்தைகளின் காலணிகள், பாடசாலை பைகள் மற்றும் பல நாணய குற்றிகளும் அடங்கியிருந்தன. இதற்கு முன்னர் இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைக்குழியும் தமிழர் தாயகத்திலேயே கண்டறியப்பட்டிருந்தது. மன்னார் சத்தோச மனித புதைக்குழியிலிருந்து 376 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்ததுடன் அவற்றில் 28 எலும்புக்கூடுகள் சிறுவர்களுடையது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு போதுமான நிதி ஒதுக்குவதற்கு அனுர அரசாங்கம் மறுத்து வரும் நிலையில் அதனை மத்திய அரசாங்கத்திடம் கையளிப்பதற்கு சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஆதரவு தெரிவித்த நிலையில் இந்த யோசனைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். இந்த புற்றுநோய் பிரிவுக்கு போதிய அளவு நிதி ஒதுக்கி ஆளணிகளை அதிகரிக்க மத்திய அரசு மறுத்து வருவதால் நோயாளர்கள் உயிரிழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் போதுமான நிதியை வழங்கி இந்த புற்றுநோய் பிரிவை மாகாண சபையின் அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த அர்ஜுனா ராமநாதன் இறுதியாக நடைபெற்ற கூட்டத்தில் ஒட்டுமொத்த வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்திடம் கையளிப்பதற்கு ஆதரவு வழங்கியுள்ளார். தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலக அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜ தலைமையில் அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்திடம் கையளிப்பது தொடர்பான அரசு தரப்பின் யோசனையை மையப்படுத்தி வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. தமிழதாயகமான வடக்கு மாகாணத்துக்கு என இருக்கும் ஒரே புற்றுநோய் வைத்தியசாலையாக தெல்லிப்பளை காணப்படுகின்றது. இந்த புற்றுநோய் வைத்தியசாலைக்கு அவசியமான நிதி வழங்கப்படாமையினால் நோயாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமையானது இலங்கையின் மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்களுக்கு இடையிலான அதிகார பிரச்சனையை வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த 2015 ஆண்டு முதல் செயற்பட்டு வரும் தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கு வடக்கு மாகாணத்தை தவிர ஏனைய இடங்களில் இருந்தும் குறிப்பாக பெரும்பான்மையின மக்களும் சிகிச்சைகளுக்காக வருகை தருவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வைத்தியசாலையில் சேவையாற்றும் வைத்தியர்களுக்கு மாத்திரமே மத்திய அரசாங்கம் சம்பளம் வழங்கும் அதேவேளை ஏனைய ஊழியர்களின் வளங்கள் ஆதார வைத்தியசாலையில் இருந்து பெறப்படுவதால் மாகாண சபையின் கீழுள்ள ஆதார வைத்தியசாலையின் சேவையும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்திடம் கையளிப்பதற்கு அர்ஜுனா ராமநாதனின் ஆதரவுடன் அரசு தரப்பு முன்மொழிந்த யோசனைக்கு எதிர்ப்பு வெளியிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாகாண சபை அதிகாரங்களை மத்தியிடம் கையளிக்க கூடாது என வலியுறுத்தியுள்ளதுடன் புற்றுநோய் பிரிவை மாத்திரம் மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிட்டார். புற்றுநோய் வைத்தியசாலையில் மத்திய அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றும் வைத்தியர்கள் மற்றும் நோயாளர் நலன்புரி சங்கத்தினர் கூட்டாக முன்வைத்த கோரிக்கை மற்றும் விசேட நோயாளர் பிரிவுகள் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்க வேண்டும் என்ற அரசாங்க விதிமுறைகளின் பிரகாரம் புற்றுநோய் பிரிவை மாத்திரம் மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு செல்ல வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். எனினும் வைத்தியசாலையின் ஒரு பிரிவை மாத்திரம் மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் யோசனைக்கு சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கடுமையான எதிர்ப்பு வெளியிட்டார். இதன்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அர்ஜுனா ராமநாதன் ஆகியோருக்கு இடையில் காரசாரமான வாக்குவாதம் இடம்பெற்றது. இந்த வாக்குவாதத்தின் போது சக நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நோக்கி ஒருமையில் தூற்றியதால் கூட்டத்தில் அமைதியின்மையும் ஏற்பட்டது. இதன் பின்னர் யாழ்ப்பாண கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாகாணத்தில் உள்ள அதிகாரங்களை மத்திக்கு கொண்டு செல்வதில் புதிய அரசாங்கம் முனைப்புடன் செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக உயர்த்த வேண்டும் என்ற கருத்தை ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் என்பதனையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டினார். எனினும் அன்றுகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் வடக்கில் உள்ள வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்யாது அனுராதபுரம் வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது எனவும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார். மத்திய மற்றும் மாகாண அரசாங்க தரப்புக்கு இடையிலான அதிகார முரண்பாடுகளால் நிதி வளங்கள் உரிய முறையில் பகிரப்படாத நிலையில் தமிழதாயகத்தில் உள்ள நோயாளர்கள் தொடர்ந்தும் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.